வணக்கம், இது உங்கள் கற்றல் எழுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு நம்ம புக்ஸ் ஏன் ரீட் பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சின்ன வயசுலேருந்தே நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்டோரிஸ் சொல்கிறது இல்லை அவங்கக்கிட்ட நிறைய நம்ம பேசுகிறது, இது எல்லாமே அவங்களோட டெவலப்மெண்ட்க்கு நிறைய வேஸில் ஹெல்ப் பண்ணும். இப்போ குழந்தைங்களுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் புக்ஸ் ரீட் பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறைய நியூ வேர்ட்ஸ் கற்றுப்பாங்க. அவங்களோட வொக்காபுலரி ஸ்கில்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ட்ஸ் எல்லாமே மேட் அப் ஆஃப் சவுண்ட்ஸ் தான் இல்லையா? அந்த சவுண்ட்ஸ் அவேர்னஸ் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துடும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா புக்ஸ் நீங்கள் படிக்கும்போது புக்கோட வேல்யூ அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அவங்களோட இமேஜினேஷன் நல்லா டெவலப் ஆகும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது, கான்சன்ட்ரேஷன் ஸ்கில்ஸ், சோஷியல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இது எல்லாமே நீங்கள் புக்ஸ் படிக்கிறதுனால நல்லா டெவலப் ஆகும். அண்ட் புக்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. புது புது விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் நம்ம புக்ஸ்லேருந்து கற்றுக்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்டோரிஸ் சொல்கிறது அப்படின்னா நீங்கள் புக்ஸ்லேருந்து தான் சொல்லணும், புக்ஸை தான் ரீட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் குழந்தைங்க பிறந்ததுலேருந்தே நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் நிறையா பேசணும். ஸோ அப்படின்னும்போது நீங்கள் நிறைய ஸ்டோரிஸ், ரியல் லைஃப் டைம் ஸ்டோரிஸ் நீங்கள் சொல்லலாம். டே டு டே லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் நடக்குது, இப்போ நீங்கள் காலையிலேருந்து இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரீங்கன்னா கூட அதையே நீங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரி நரேட் பண்ணி நீங்கள் சொல்லலாம். ஸோ எப்போயுமே ரியல் லைஃப் டைம் ஸ்டோரிஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்கள் லைஃப்பில் ஏதாவது நல்ல ஒரு ஹாப்பியான இன்சிடெண்ட் அதையே நீங்கள் ஸ்டோரிஸாக நீங்கள் அவங்கக்கிட்ட கான்வர்சேஷன் நீங்கள் பண்ணலாம், அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லலாம். அடுத்தது இப்போ புக்ஸ் நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைங்க இப்போ 6 monthsலேருந்தே நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். குழந்தைங்க நல்லா கம்ஃபர்டபுளாக அவங்க உட்கார ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்க கிட்ட அந்த புக்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் புக்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்க 6 months பேபி இல்லை 1 year பேபிக்கெலாம் நீங்கள் ரீட் பண்ணும்போது பெரிய பெரிய ஸ்டோரிஸ் தான் ரீட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஈவன் ஒரு சின்ன பிக்சர் புக் இருந்தால் கூட அந்த பிக்சர்லேயே நீங்கள் நிறைய கான்வர்சேஷன் நீங்கள் பண்ணலாம். அந்த பிக்சரை பற்றி நீங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இல்லைனா ஒரு லைன் இருக்கிற ஸ்டோரிஸ், ஒரு பெரிய பிக்சர் இருக்கும், ஒரு சிம்பிளான வேர்ட்ஸ் இல்லைனா சிம்பிளான லைன், அதில் ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான புக்ஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு ரீட் பண்ணலாம். நீங்கள் இப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் புக்ஸ் ரீட் பண்ணும்போது அவங்க எல்லாமே வாட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி புக்கை ஹோல்ட் பண்ணுறீங்க, பேஜஸ் எப்படி டர்ன் பண்ணுறீங்க, இது எல்லாமே குழந்தைங்க வாட்ச் பண்ணுவாங்க. அண்ட் புக்கை எப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க கற்றுப்பாங்க. நீங்கள் குழந்தைங்களோட உட்காந்து புக்ஸ் ரீட் பண்ணுறதுனால இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஒரு குவாலிட்டி டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த புக் ரீடிங். நீங்கள் டெய்லி டெய்லி அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இருக்கும். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் மட்டும் கிடையாது, ரைம்ஸ் அண்ட் சாங்ஸ், இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ குழந்தைங்க எல்லாருக்குமே சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ரைம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரைம்ஸ் இது எல்லாமே அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறோம், எந்த லாங்குவேஜில் ரீட் பண்ணோம் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டின். இப்போது நம்மளோட மதர் டங் தமிழ், இப்போ நம்ம வீட்டில் தமிழ் பேசுகிறோம், அப்போது இங்கிலீஷில் ரீட் பண்ணலாமா இல்லை தமிழில் ரீட் பண்ணலாமா அப்படின்றது தான் நிறைய பேருக்கு இருக்க கொஸ்டின். நீங்கள் ரெண்டுத்தையுமே நீங்கள் பேரலாக பண்ணலாம். நீங்கள் தமிழ்லேயும் ஸ்டோரிஸ் சொல்லலாம், இல்லை அண்ட் இங்கிலீஷ்லேயும் நீங்கள் ஸ்டோரிஸ் ரீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தமிழ் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட மதர் டங் தமிழ் அப்படின்றதுனால அவங்க அந்த லாங்குவேஜை ஈஸியாக அப்சார்ப் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் இங்கிலீஷ் அப்படி கிடையாது. இங்கிலீஷ் அவங்களோட என்விரான்மெண்ட்டில் அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இல்லை அப்படின்னா திடீர்னு நம்ம ஸ்கூலுக்கு போனோன்னே அவங்களுக்கு அந்த பேசிக்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூலில் கொண்டு போனால் அது ஃபைன். பட் ஆனால் அப்படி பண்ணலை, அவங்களோட அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்க்கு உரிய ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணலை அப்படின்னா அப்போ தான் அந்த ஸ்கூல் அகாடமிக் சைடு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இங்கிலீஷ்லேயும் பேரலாக நீங்கள் ஸ்டோரிஸ் நீங்கள் ரீட் பண்ணலாம். அவங்களுக்கு புரியுமா அப்படின்ற டவுட் கண்டிப்பாக வேண்டாம். நீங்கள் சின்ன வயசுலேருந்து ரீட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் படிக்கிறது சூஸ் பண்ணுற புக்ஸ் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் எக்ஸ்போஷரே இருக்கிறது இல்லை ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும். அண்ட் நிறைய இப்போ ஸ்கூலுக்கு போனாலும் இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் பேசுவாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. பிகாஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸாக இருந்தாலும் அங்கே அவங்க கம்ப்ளீட்டாக அந்த இங்கிலீஷ் பேசுகிறது கிடையாது. ஸோ லெசன்ஸ் மட்டும்தான், அந்த அகாடமிக் சைடு அந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் டீச் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அப்போ தான் அந்த குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிகாஸ் இப்போ ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை கூட ஒரு பேசிக்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கூட அவங்களுக்கு தெரியல அப்படின்னா
அப்போது ஒரு சென்டென்ஸாக ஒரு கொஸ்டின்ஸாக வந்து ஒரு பேராகிராஃப் படிக்கும்போது அந்த குழந்தைக்கு மீனிங் கண்டிப்பாக புரியாது. ஸோ மீனிங் புரியாமல் என்ன பண்ணுவாங்க, ஸோ மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுதான் குழந்தைங்க ஸ்கூல்ஸில் அந்த படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம். அதே இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து நிறையா இப்போ புக்ஸ் நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, அந்த இங்கிலீஷ் வார்த்தைகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க, லிசன் பண்ணுறாங்க. ஸோ லிசன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்டென்ஸ் நீங்கள் ரீட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிக்கும். அண்ட் நிறைய வேர்ட்ஸும் அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அவங்க ஸ்கூலுக்கு போக அந்த ரீடிங்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரீடிங்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸ்பெல்லிங்ஸும் அதே மாதிரி தான். பிகாஸ் நம்ம என்ன தான் ஃபோனிக் சொல்லி கொடுத்தாலுமே 50% தான் வேர்ட்ஸ் வந்து சவுண்ட்ஸோட ஒர்க் ஆகும். பிகாஸ் இங்கிலீஷில் இப்போ ஒரு சவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸ் இருக்கும். ஸோ இது இந்த இடத்துல இந்த வேர்டில் இது அப்ளை பண்ணுமா, இந்த வேர்டில் இது அப்ளை பண்ணுமா அப்படின்ற டவுட்ஸ் எல்லாமே பசங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் என்ன தான் ஃபோனிக் சொல்லி கொடுத்தாலுமே அது 50% தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், பேசிக்காக ரீடிங்க்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஆனால் அதுக்கப்புறமா ஒரு அட்வான்ஸ்டாக நீங்கள் வந்து போகணும், இல்லை ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே கரெக்டாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புக் ரீடிங்கில் தான் வரும். புக் ரீடிங் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அந்த ரைட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் கொடுத்து அந்த ரீடிங் ஹேபிட்டை நீங்கள் கல்டிவேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் அவங்க அந்த ஸ்டோரி புக்ஸை ரீட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ரீடிங் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அவங்களுக்கு அது ஸ்கூல்ஸ்லேயும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அண்ட் அடுத்தது புக்ஸ் எப்போ படிக்கலாம் குழந்தைங்களுக்கு, சின்ன வயசுலேருந்து 6 months பேபிஸ்லேருந்து எல்லாருக்குமே எந்த டைமில் நம்ம புக்ஸ் ஸ்டோரி புக்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்றது. ஸோ பர்டிகுலராக இந்த டைம் தான் அப்படின்றது கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் படிக்கலாம். ஒரு காலையில் ஏஞ்சதுலேருந்து நைட்டு பெட் டைம்குள்ளே நீங்கள் எந்த டைமில் வேணால் வந்து நீங்கள் படிக்கலாம். பாத் டைம், நீங்கள் ட்ராவல், நீங்கள் வந்து அவங்கள குளிப்பாட்டும் போது நீங்கள் ஸ்டோரி சொல்லலாம். இல்லை நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த டைமில் நீங்கள் ரீட் பண்ணலாம். இல்லை பிஃபோர் பெட் டைமுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்ஸ் போகிறீங்க, இல்லை டாக்டர் கிளினிக்கில் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ரீட் பண்ணலாம். ஸோ ரீடிங்க்கு இது பர்டிகுலராக இந்த டைமில் தான் ரீட் பண்ணணும், இந்த டைமில் தான் ரீட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ ரீடிங் எனி டைம் நீங்கள் வந்து பண்ணலாம். புக்ஸை எப்போயுமே நீங்கள் ஒரு டெய்லி ரொட்டீனில் ஒரு பார்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் நீங்கள் ஒரு செட் ஆஃப் புக்ஸ் நீங்கள் வந்து எப்போயுமே வச்சுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு எப்போயுமே ஒரு ஃபேவரட் புக்ஸ் அப்படின்றது இருக்கும். நீங்கள் புக் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சில குழந்தைங்களுக்கு இல்லை பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் புக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான புக்ஸ் நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும், இல்லை நீங்கள் எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகிறீங்கனாலும் நீங்கள் கையில் எப்போவுமே ஹேண்டியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் புக் எடுத்துகிட்டு போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அங்கே இருக்கிறது நீங்கள் எங்கேயாவது போய் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அங்கே இருக்கிற போஸ்டர்ஸ், இல்லைனா அங்கே இருக்கிற சைன் போர்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் டைம் போகும்போது நிறையா போர்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா போஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற பிக்சர்ஸோ வேர்ட்ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ரீட் பண்ணலாம், அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரீடிங் இஸ் எவ்ரிவேர். ஸோ அதனால் நீங்கள் புக்ஸ் தான் கையில் வேணும் அப்படின்றது இல்லை. அடுத்தது டிப்ஸ் ஃபார் ஷேரிங் புக்ஸ். நீங்கள் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு புக் நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஹேபிட்டை நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. அண்ட் நீங்கள் இப்போ புக்ஸ் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்லேயே நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ், நீங்கள் ரீடிங் பிளேஸ் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த இடத்துல நீங்களும் உங்கள் சைல்டும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்து ரீட் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புக்ஸ் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ டிவி ஓடக்கூடாது அண்ட் மொபைல்ஸ் எல்லாமே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ நடுவில் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இல்லை மொபைல் ஏதோ கால் வருது, மெசேஜ் பார்க்குறீங்க அப்படின்னும் போது குழந்தைக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அந்த வேல்யூவும் அவங்களுக்கு புரியாது. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்க நீங்கள் ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக சுற்றி எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் அப்போ தான் அந்த ரீடிங் வந்து அவங்களும் லிசன் பண்ணுவாங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல். அடுத்தது நீங்கள் புக்ஸ் உங்கள் குழந்தையோட நீங்கள் உட்காந்து படிக்கும்போது உங்களோட ஃபேஸ் குழந்தைக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் உட்காந்து படிக்கலாம். பிகாஸ் நீங்கள் புக்ஸ் படிக்கும்போது எப்போயுமே வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு போகக்கூடாது, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நீங்கள் ஒரு புக்கை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் மாடுலேஷன் கொடுத்து அண்ட் உங்கள் வாய்ஸஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணும், உங்கள் ஃபேஸில் நீங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொண்டு வரணும் அந்த ஸ்டோரி சொல்லும் போது. ஸோ அப்போ தான் குழந்தைங்க இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கவனிப்பாங்க, லிசன் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செட் ஆஃப் புக்ஸ் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்களையே சூஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும், ஒரு செட் ஆஃப் புக்ஸ் நீங்கள் சில விஷயங்கள் படிக்கும்போது சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த புக் தான் எடுத்துகிட்டு வருவாங்க, இதை ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க டெய்லி கண்டினியூஸாக கூட ஒரே ஸ்டோரியை ரீட் பண்ண சொல்லுவாங்க. கண்டிப்பாக டினை பண்ணாமல் ரீட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு
அதுதான் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அதையே தான் திருப்பி ரிப்பீட்டடாக வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா அடுத்ததுக்கு போவாங்க. ஸோ அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணி அது எவ்வளோ வாட்டி ரீட் பண்ண சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புக் எடுத்து நீங்கள் ரீட் பண்ணுறீங்க குழந்தைக்கு. ஸோ குழந்தை ரீட் பண்ணும்போது இப்போ ஒரு பேஜ் 1 or 2 பேஜஸ் லிசன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் லிசன் பண்ணலை அப்படின்னா தட்ஸ் ஃபைன், கம்ப்ளீட்லி ஓகே. நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் இந்த புக்கு முடிக்கணும், லிசனே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் ஒரு 5 minutes தான் அப்படின்னா கண்டிப்பாக ஓகே. ஏன்னா குழந்தைங்க நம்ம வந்து ஒரு ஃபுல் ஸ்டோரி கேட்கணும், ஒரு 10 minutes or 15 minutes உட்காரணும் அப்படின்னு நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. அதனால் அவங்க இன்ட்ரெஸ்ட்டை பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரியை நீங்கள் ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. ஸோ ஒரு பேஜ் 2 பேஜ் இல்லை ஹாஃப் அ ஸ்டோரி வரைக்கும் இருந்து அது வரைக்கும் கவனிச்சாங்கன்னா கூட ஓகே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எப்போயுமே வந்து உட்கார வைக்காதீங்க. ஸோ அது ஏஜ் ஆக அந்த வயசு வர ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் உட்காரத்துக்கு ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் சின்ன குழந்தைங்க 1 year பேபிலாம் வந்து நீங்கள் உட்காரவே மாட்டேங்கிறாங்க, நான் ஸ்டோரிஸ் ரீட் பண்ணாலும் உட்கார மாட்டேங்கிறாங்க அப்படின்றது நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் புக் நம்ம வந்து உட்காந்து கேட்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு பேஜ் அவங்க கேட்டாங்கன்னா கூட தட்ஸ் ஃபைன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு ஏஜ் வர நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டெய்லி அதை ஒரு ரொட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்ம ரீடிங் எந்த அளவு இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ புக்ஸ் சூஸ் பண்ணுறதும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நான் இன்னொரு வீடியோவில் எந்த மாதிரியான புக்ஸ் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், லெவல் வைஸ் என்னென்ன புக்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.